ஸ்லோவா தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி ரீச் ஆகிட்டார் சார். ஆஸ்கார் அவர் வரணும், அவர் கண்டிப்பா நேஷனல் அவார்டு வரும் அவர். ஆனா லேஸ்ல புரியலங்க. உனக்கு சும்மா வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரியும் பேசுறாங்க. அப்படியும் இருக்கு, கொஞ்சம் அந்த காலத்து ஓரியன்டாவும் இருக்கு. ரெண்டும் இருக்கு. கண்டிப்பா ஆஸ்கார் நாமினேட் ஆனோம். சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு அதுதான் ஒரு ட்ரீட். படத்து மூலியமா கேஜிஎஃப்-ஓட உண்மையான வரலாறு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். சூப்பரா இருக்கு, உண்மை வரலாம் சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்பீடாக தான் இருந்தது, வேற லெவலில் இருந்தது. செகண்ட் ஹாஃப் தேவைப்படுது, ஸ்லோவா தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஸ்லோவா தான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும், புரியும். அந்த மாதிரி அதை நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நடிப்பு ஓகேவா? கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஜிவி தாங்க ஹீரோ. ஜிவி தான் ஹீரோவே கிளைமேக்ஸ் ஃபுல்லா. ஜிவி விக்ரம் செம்மையா அனுப்பிச்சிருக்காங்க. செம்ம வேகலாத படம், சூப்பரா ஸ்லோவா தான் போகும். பாரஞ்சி படம் ஸ்லோவா தான் போகும், அது எல்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு அங்கிள். அல்டி ரஞ்சித் நான் கலக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. படத்துல நம்ம அந்த பொண்ணை காப்பாத்துறதுனால பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட இருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா எல்லாரும் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பர்ண்ணா. தங்கலான்னா பாதுகாவலர் அர்த்தம். ஒரு கிராமத்துக்கு ஒரு பாதுகாவலர், மக்களை பாதுகாப்பவர், மக்களை வழி நடத்துபவர். அதான் படம். தங்க சுரங்கத்துக்குள்ள தங்கத்தை எப்படி பண்றாங்க, இலக்காரம் வரான், அதை எப்படி பண்றாங்க, அதான் படம். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதே இல்லை. விக்கிற மாதிரி யாருமே பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் சும்மா வராங்க போறாங்க அவார்டு வரணும் படத்துக்கு. அவர் ரீச் ஆகிட்டார் சார். ஆஸ்கார் அவர் வரணும், அவர் கண்டிப்பா நேஷனல் அவார்டு வரும். அவர் ரஞ்சித் எல்லாம் இந்த மாதிரி கதைக்கே பிறந்த ஒரு மாதிரி இருக்கு. அவர் ரஞ்சித் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அப்படியே போகுது, அவ்வளவுதான். சியான் விக்ரமோட ஆக்டிங்னா எப்போதுமே இல்லை. சியான் விக்ரம் ஆக்டிங்க்கு ஆஸ்காரே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது படத்துல லேக் என்ன அப்படின்னா அனிமல்ஸ் ரொம்ப கொண்டு சாப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க, அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இவர் பாரஞ்சித்து. பட் நல்லா இருக்கு, கண்டிப்பா ஆஸ்கார் நாமினேட் ஆனோம். சியான் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு அதுதான் ஒரு ட்ரீட். ஆக்டிங் ஃபர்ஸ்ட் சீன்ல கடைசி சீன் வரைக்கும் அவரு தான் படத்தையே கொண்டு போற மாதிரி இருக்கு. மாளவிகா மோகனோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், பட் அது கொஞ்சம் ஃபிளா தான். பார்வதி கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல. அதாவது பார்வதி வந்து ப்ரமோஷன்ஸ்க்குமே அவ்வளவா வரல, பட் அவங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு ஃபிலிம்ல நிரூபிச்சிட்டாங்க. ரஞ்சித் சார் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாரு. இப்போ சார்பாட்டா மாதிரி இருக்குன்னா அந்த அதாவது சார்பாட்டா டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, பட் ரெண்டுமே பிளாக் பஸ்டர். கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆயிடும். ஆஸ்கார் கண்டிப்பா நாமினேட் ஆகணும் சியான் விக்ரம். இதுக்கப்புறம் விக்ரமோடய பண்ணலாம் இன்னொரு படம், பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா பண்ணாம நல்லா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா பண்ணலாம்.
கௌதம் வாசுதேவனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், துருவா நட்சத்திரம் வந்தா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எந்த அப்டேட்டுமே இல்ல. கபாலி எப்படி ரஜினி சாருக்கு அவர் பண்ணி கொடுத்தா அந்த மாதிரி இவர் ஒண்ணு பண்ணலாம்னா ஒரு கிளாஸ் மாஸ் ரஜினியை விட ஒரு டாப் கிளாஸா காமிக்கணும்னா அது பாரஞ்சித்தால் தான் முடியும். படம் நல்லா இருந்தது. அதாவது கேஜிஎஃபோட உண்மையான வரலாறு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நம்மளுடைய அந்த பூர்வீகம் இருக்கு இல்லையா, அந்த பூர்வீகத்தை அவர் நமக்குள்ள கொண்டு வர மாதிரி இருந்தது. விக்ரம் சார் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும். அப்புறம் மியூசிக் ஜிவி நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அந்த ஒரு வைப் கிரியேட் ஆகிட்டே இருந்தது, நல்லா இருந்தது. என்டர்டைன் சொல்றதை விட இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அது என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த த்ரில்லிங் இருந்துட்டே இருந்தது. ஆமா, எல்லாமே இருந்தது. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, நேச்சுரலா இருந்தது. தேங்க்யூ. விக்ரம் சார் சொல்றாரு என்ன சொல்லுவீங்க? அவரோட ஆக்டிங் எப்பவுமே நேச்சுரலா இருக்கும், ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம் விக்ரம் சார். ரஞ்சித் அண்ணா வந்து அவர் எப்பவுமே ஏதோ எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய பூர்வீகத்தை பேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்து மூலியமா கேஜிஎஃபோட உண்மையான வரலாறு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ரஞ்சித் சார் படம் எல்லா படமும் பார்த்துருப்பீங்க, அடுத்து என்ன மாதிரி படம் வந்து ரஞ்சித் சார் கொடுத்தா நல்லா இருக்கும்? அவர் எப்பவுமே வரலாறு சம்பந்தப்பட்ட, அதாவது பூர்வீகம் ஆதி காலத்துல என்ன உண்மை அப்படின்றத வெளிக்கொண்டு வர மாதிரி தான் எப்பவுமே எடுப்பாரு. உண்மை வரலாறு எந்த மாதிரி இருந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படுத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. விக்ரம் சாரோட ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. ரஞ்சித் சாரோட ரைட்டிங் வந்து நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே பெட்டர் பண்ணிருக்கலாம். ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி. ஒரு கேஜிஎஃப் அந்த கோல்டு கண்டுபிடிக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி எல்லாருமே. இதுல மெயின் என்னன்னா, ரஞ்சித் அவரோட படத்துல காமெடி இருக்காது. இந்த படத்துல காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நடுவுல கொஞ்சம் காமெடிஸ் எல்லாம் வந்து, அதுவும் காமெடி யாருன்னா பசுபதி அவருக்கும் விக்ரமுக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பிளட் ஷெட் சீன்ஸ் இருந்தாலுமே ஃபேமிலி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்ல, முற்றிலும் வேறுபட்டு இருக்கு. ஒரு பீரியாடிக் பிலிம், அது அவரை கொடுத்து திரைக்கதை எந்த சாயலுமே இல்ல. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண சாயல் கூட இல்ல. பட் ஆனா ஸ்டோரி வந்து சூப்பரான ஸ்டோரி. அவர் மேக்கிங்ல வந்து ஃபுல்லா இது பண்ணிட்டாரு. ஆமா, இந்த படம் சூப்பரா பண்ணிருக்காரு. உண்மையாவே ஒரு கிராண்டா இருக்கு. ஆனா விஷுவல் விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். இப்ப அதே ப்ரொடியூசர் தான் கங்கா ஒர்க் பண்றாரு. அது வந்து இப்ப இதா இருக்கு. இங்க மயில் எல்லாம் பறக்குது, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மயில் சிறுத்தை அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஒரு மலையை காமிக்கிறாங்க. அடுத்து என்ன, கொஞ்சம் அந்த ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ப்ராப்பரான கமர்ஷியல் படம் எடுக்கலாம். சார்பேட்டா 2க்கே நாங்கெல்லாம் வெயிட்டிங் தான். சார்பேட்டா 2 நல்லா இருக்கு. அவரு இந்த ஜோன்ல இருந்து வெளியே வந்தவர் நல்லா எடுக்கிறாரு. பட் ஆனா அவர் எதா இருந்தாலும் அந்த அரசியல் வந்துருது அவர் படத்துல. விக்ரம் சாரோட நடிப்பு தான் உச்சகட்டமே. படத்தோட உச்சகட்டமே அதுதான். ஜிவி பிரகாஷோட மியூசிக், விக்ரம் சாரோட நடிப்பு கிடையாது. இதுதான் பெஸ்ட்னு சொல்லலாம். அவர் பாடி லாங்குவேஜ் நடக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து இதுதான் பெஸ்ட். அவரோட கரியர் பெஸ்ட் இதுதான். தங்கலான் படம் பார்த்திருக்கோம், FDFS. இது வந்து ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி பேஸ்ல அந்த காலத்துல தங்க வயல் ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிச்சி பண்ணும்போது என்னவோ அதை சப்ஜெக்ட் ஓரியன்டா எடுத்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணிட்டு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இல்லைன்னா புரியுமான்றது கொஞ்சம் டவுட் தான். மற்றபடி சப்ஜெக்ட் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. விக்ரம் நடிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கவே கூடாது. விக்ரம் வந்து நடிக்கிறதுக்குன்னே பிறந்தவர். அதனால அது கேட்கறதோ இல்ல கம்பேக்னு சொல்றதோ அதெல்லாம் தேவையில்லாத நம்ம கொஸ்டின். ஆமா, செத்து போச்சுதான் நடிச்சிருக்காரு. அதனால அவரை பத்தி நம்ம கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவரை மாதிரி நடிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. ரஞ்சித்தை பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ட்ரை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இதுல எடிட்டிங்கும் பிக்சரைசேஷனும் அந்த கேமராமேன் யாருன்னு தெரியல, அவ்வளோ அழகான ஒரு பிக்சரைசேஷனுங்க. அதாவது அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருக்கு. ஆனா அது வந்து திரும்ப நம்ம இந்த ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சாங் எல்லாம் கேட்போம்ல, ஜிவி பிரகாஷ் சாங் நிறைய கேட்போம். ஆமா, அப்படிலாம் திரும்ப கேட்போம்ல, அந்த மாதிரி இல்ல. அந்த படத்துக்கு அது ஓகே, அவ்வளவுதான். அந்த படத்துக்கு அந்த இடத்துல அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதை கொடுத்துட்டாரு. நல்லா தான் இருக்கு. நீங்க அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட அந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா போய் பாத்தீங்கன்னா பிடிக்கும்.
எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாரும் நடிப்புக்கெல்லாம் குறை இல்ல. பார்வதி மாளவிகா அதுதான் அவங்க என்ன கேட்டா அந்த விக்ரம்க்கு ஒய்ஃப் மாதிரி போடுறவங்கள வந்து அபர்ணா மாதிரி கேரக்டர் போட்டுருந்தா நல்லா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்திருக்குமோ. அவங்க நடிச்சிருக்காங்க, பட் ரொம்ப தி பெஸ்டானா இந்த இடத்துல அபர்ணா போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் நல்லா வந்திருக்கும்னு தோணுது. அதான் விக்ரம் சாருக்கு இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெஸ்ட் படம் கொடுக்க முடியுமா? விக்ரம் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க முடியும். டைரக்டர் யூஸ் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. அவங்களாம் வந்து சேர்ந்தா நல்ல இதை விட பெஸ்ட் கொடுக்க முடியும். இதை விட பெஸ்ட்னா சங்கர்ட்ட சேரலாம், முருகதாஸ்ட சேரலாம், அவங்க கிட்ட எல்லாம் சேர்ந்தா இன்னும் நல்லாவே இருக்கலாம். ரஞ்சித் சார் அதுதான் இப்பதானே பண்ணிருக்காங்க. இதை விட பெஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில வரலாம். அவருக்கு இல்லாத நடிப்பு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து கதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பசியோட உட்கார்ந்து இருக்காங்க. சோ இந்த படம் வந்து மக்களுக்கு என்ன மட்டும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களுக்கு என்ன மெசேஜ்னு பாத்தீங்கன்னா அதுல வர டைலாக்ஸ் இருக்குல்ல, டைலாக்ஸ் எல்லாம் வந்து தமிழ் எப்படி இருக்கு? தமிழ் ஆனா லேஸ்ல புரியலங்க. எப்படின்னா அந்த ரொம்ப சவுண்டும் ஜாஸ்தியா இருக்கு. மொழி வந்து எல்லா கிளீனா ஈச் அண்ட் எவ்ரி டைலாக் காதுல கரெக்டா விழுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை. அதுல வந்து கொஞ்சம் அந்த மெட்ராஸ் லாங்குவேஜே போட்டாலும் அப்படியும் வருது. உனக்கு சும்மா வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரியும் ஒரு மாதிரியும் பேசுறாங்க, அப்படியும் இருக்கு. கொஞ்சம் அந்த காலத்து ஓரியன்டாவும் இருக்கு, ரெண்டும் இருக்கு. செந்தமிழ்லாம் அந்த ராஜா மாதிரி ஒருத்தர் வராரு, அவரை ராஜான்னு சொல்லிக்கணும். அவர் வந்து ஏழ ராஜா மாதிரி தான் இருக்காரு. ஒரு அதனால ரொம்ப புவர் கிங் மாதிரி இருக்காரு. பட் அது ஒரு ட்ரை அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட கற்பனைக்கு என்னவோ அந்த ட்ரை கொடுத்துருக்காங்க. இல்ல அந்த கிங் அப்படி இருக்காருன்னு நான் சொல்றேன். அவருக்கு வந்து மேக்கப் பார்த்தலையோ இல்ல ஒரு தமிழ் கிங்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா அது கிங்னா கொஞ்சம் ஹை அண்ட் காமிச்சு எடுத்திருக்கணும். அப்படிலாம் அவர் எடுக்கலன்னு சொல்ல வரேன். ஏன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி டைம்ல அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிங்கிற கற்பனைக்கு அவங்க போயிட்டாங்க. கேஜிஎஃப் இதை கம்பேர் பண்ணும்போது இது யதார்த்தமா ராவா இருக்கு. ஆமா ஆமா, அது முற்றிலும் கற்பனை கதையா இருக்கு கேஜிஎஃப், அப்படித்தானே? ஆமா, அதுதான் சரி.